ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதுலேயும் இன்றைக்கி ராகி களி எப்படி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ராகி கேழ்வரகு அப்படின்னு கூட சில இதில் மென்ஷன் பண்ணுறது உண்டு. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கனமான வடை சட்டி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி நான் இந்த டம்ளரில் காமிக்கிறேன்லங்க, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவை தனியாக எடுத்து அளந்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1:2 அப்படிங்கிற ரேஷியோ தான் எடுத்துக்கணும். இப்போ 1 கப்னால் 2 இதுக்கு நீங்கள் எந்த டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே கப்பு தான் நம்ம தண்ணி அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு இந்த களிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இதானதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த உப்பும் கரைஞ்சிருக்கணும், ஆயிலும் சரி எல்லா பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குதுங்களா? இதை கொதிச்சக்கப்புறமா ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இது கலக்கறதுக்காக தோசை கரண்டியோட இது பின்னாடி திருப்பி, ஏன்னா சன்னமான இதில் இது பண்ணும்போது தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த இதுக்கு போடும்போது மட்டும், ராகி மாவு போடும்போது மட்டும் அடுப்பை சன்னமாக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கலக்கிட்டே இருங்க. பார்த்தா சில டைம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக அந்த மாவு அப்சர்வ் ஆக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது போக நான் சப்போர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பருப்பாமத்தோட பின்னாடி பேக் சைடு எடுத்திருக்கேன். இது கிராமத்து சைடாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா களி கிண்டுறதுக்குனே அந்த குச்சி தனியாக வச்சுருப்பாங்க. 2 சைடில் மாற்றி மாற்றி இழுத்துட்டு அப்புறம் அந்த சட்டி நகராமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம மாடர்னைஸில் இருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு இது. ஆனால் ஒரு மர சாமானை யூஸ் பண்ணால் இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் நான் பருப்பாமத்தை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கட்டி படுக்காமல் அந்த புருடு புருடாக இல்லாமல் கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இது நீங்கள் சன்னமாக வச்சு தான், ஆனால் இடைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் பக்கத்துலேயே ஒரு இட்லி சட்டி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு இட்லி தட்டு மேலே வச்சு துணி போட்டுக்கிறேன். துணி நல்லா நனைச்சி நான் தட்டு மேலே போட்டுக்கிறேன். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சைடில் ஓட்டை இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அந்த தட்டு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் இட்லி சட்டியில். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அதில் ஆயில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. ஆறுனக்கு அப்புறமா இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குண்டாவில் நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொட்டு தொட்டு அந்த களி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் ஏற்கனவே அந்த தோசை கரண்டியோட பின்னாடி இருந்ததும் சரி, ராகி இது எல்லாமே எடுத்து இப்போது நல்லா கையில் இப்போ நம்மளுக்கு பிடிக்க வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு அந்த தண்ணி அப்சர்வ் ஆகி அதுவும் ஆறுனதுக்கு டைட்டாக இருக்குன்னு தெரியும். நல்லா இப்போ கிளறிக்கணும். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் அழுத்தம் கொடுக்குறதுக்கு இதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த பருப்பாமத்தில் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னொரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்க, நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும், ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னு நம்ம கையில் பிடிக்கும்போது நம்ம இந்த ஃபிங்கர் இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, அந்த அச்சு படிகிற மாதிரி இருக்கும், கரெக்டான ஷேப் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லா இடத்துல இப்போ ரொம்பலாம் கொஞ்சமாக அந்த தண்ணி படுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன் அந்த ஷேப்புக்காக. இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் இப்போ நம்ம ஷேப்பாக நம்ம ரவுண்டாக தட்டும்போது நம்மளுக்கு அந்த ரவுண்டாக கிடைக்கும். இப்படி ரவுண்டாக கிடைக்கிறத நான் இட்லி சட்டியில் ஆல்ரெடி தண்ணி காய வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இட்லி துணி அதில் வச்சிடலாம். இதில் நீங்கள் சில்வர் பாத்திரம் யூஸ், நான் ஈயச் சட்டி யூஸ் பண்ணுறேன் இட்லி சட்டி. நீங்கள் சில்வராக இருந்துச்சுன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிங்கன்னா, ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ராகி களி ரெடியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் அ லாட்.